योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, जय गुरु राया. ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் துதியாரம் பாடல்களில் 68வது பாடலாக பாலகாண்டம் யோகியினுடைய பாடல் கவிஞர் விசிறி சங்கர் அவர்கள் இயற்றிய பாடலை இப்போது நாம் அரங்கேற்றி இருக்கின்றோம். யோகியினுடைய வாழ்க்கை சரிதத்தை சுரத சப்தாகமாக விசிறி சங்கர் அவர்கள் உரையாற்றும் போது அந்த வாழ்வை 6 காண்டங்களாக பகுத்திருப்பார். பாலகாண்டம், ஞானகாண்டம், திரிதரு காண்டம், அருணை காண்டம், கருணை காண்டம், ஆலய காண்டம் என யோகியின் வாழ்க்கை சரிதம் 6 காண்டங்களாக வகுக்கப்பட்டிருக்கும். அதில் முதல் காண்டமான பாலகாண்டத்திலே பகவான் பிறந்து வளர்கின்ற அந்த சூழலை ஒரு பாடல் வடிவில் வழங்குவார்கள். அந்த பாடல்தான் இந்த அழகிய பாடல். அன்பும் அருளும் ஓர் உருவாய் அழகிய குழந்தை பிறந்ததம்மா, கங்கை அலைகள் தாளாட்ட தெய்வ குழந்தை வளர்ந்ததம்மா. பகவான் என்பது அன்பும் அருளும் கலந்த ஓர் உருவம் பகவான். அது கங்கை கரையில் கங்கை அலைகளே தாளாட்ட பகவான் அன்பும் அருளும் ஓர் உருவான தெய்வ குழந்தையாக வளர்ந்து வருகின்றார். அன்னை தந்தை அமுதூட்ட கங்கை கரையில் நிகழ்ந்ததம்மா. அவருடைய தாய் தந்தையர் அமுதூட்டி வளர்க்க கங்கை கரையில் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது. காசியின் அருகில் பேரொளியாய் காசினி சிறக்க வளர்ந்ததம்மா. காசிக்கு அருகே கங்கை கரையில் இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு கிராமம் என்று யோகி தம் பூர்வாசிரமத்தை 2 வரிகளில் குறிப்பிடுவார். எனவே காசிக்கு அருகில் ஒரு பேரொளியாக யோகியினுடைய வாழ்க்கை நிகழ்ந்திருக்கின்றது. அதில் அன்னைக்கு உதவ கிணற்றினிலே அன்றொரு நாளில் நீர் இறைக்க வந்தது பறவை வனப்போடு தந்தது அனுபவம் குழந்தைக்கு. பகவானே குறிப்பிட்ட ஒரு அனுபவம். ஒரு நாள் அன்னைக்கு உதவுவதற்காக இவர் கிணற்றில் சென்று நீர் இறைக்க சென்றபோது ஒரு அழகிய பறவை அந்த கிணற்றின் கரையில் வந்து அமர்ந்திருக்க விளையாட்டாக தாம்பு கைத்தை வீச அந்த பறவை துடி துடித்து கீழே விழ அந்த பறவையை தூக்கி கொண்டு கங்கை கரைக்கு ஓடி சென்று கங்கை நீரை வார்த்து உயிர்ப்பிக்க பார்க்கிறார். அந்த பறவை இறந்து விடுகிறது. அந்த பறவை அப்படியே கங்கையோடு விட்டுவிட்டு அந்த இரவு வீடு திரும்பாமல் இரவு முழுக்க அந்த கங்கை கரையிலேயே படுத்திருந்து ஒரு பெரிய வருத்தத்திற்கு ஆளாகிறார். ஒரு ஆத்ம விசாரம் அவருக்குள் எழுகின்றது. இந்த பறவையில் இவ்வளவு நேரம் இருந்தது எது, இப்போது எது காணாமல் போய்விட்டது என்கிற ஆத்ம விசாரம் அந்த 13 வயது பாலகனுக்கு உருவாகிறது. எனவேதான் தந்தது அனுபவம் குழந்தைக்கு. தவியாய் தவித்த குழந்தை செல்வம் தனியாய் பறந்தது காசிக்கு, பேரொளி சூழும் பெரும் சாந்தி பெற்றது ஆலய கருவறையில். 16வது வயதிலே திடீரென கையில் காசு எடுக்காமல் காசிக்கு செல்கின்றார். சென்று விஸ்வநாதருடைய ஆலயத்தினுடைய கருவறையிலே அமர்ந்திருக்கின்ற போது தம்மை ஒரு பேரொளி சூழ்ந்ததாக யோகி தெரிவிக்கின்றார். காசி என்கின்ற சொல்லுக்கே பேரொளி என்பது அனுபவம் அர்த்தம். பகவானுக்கு 16 வயதிலேயே காசியினுடைய பேரொளி காட்சி விஸ்வநாதனுடைய கருவறையிலேயே கிடைத்திருக்கின்றது. எனவே காசி தரிசனம் 16 வயதிலே பேரொளி தரிசனமாக பேரொளி அனுபவமாக யோகிக்கு கிடைத்திருக்கிறது. சுற்றி தெரிந்தது காசி. 7 நாட்கள் காசியை சுற்றி திரிகின்றார். சுற்றி தெரிந்தது காசியிலே சுடரும் நெருப்பாய் தானாகி சாரநாத் ஸ்தூபி அருகினிலே தன்னை இழந்து நின்றது. அப்படியே சாரநாத் போறாரு. அசோகருடைய அந்த ஸ்தூபி புத்தர் தன் ஞானம் பெற்றதை உலகுக்கு முதலாக எடுத்துரைத்த அந்த வனம் அது. மான்கள் ஒரு காலத்தில் உலாவிய அந்த வனம். அந்த மான் தோட்டத்தில் தான் அவர் அமர்ந்து தான் பெற்றதை தன் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற இடம். அங்கே அசோகர் ஒரு பெரிய ஸ்தூபி எழுச்சி வைத்திருப்பார். அதன் அருகில் சென்றதுடன் மீண்டும் ஒரு பரவச நிலைக்கு பகவான் உள்ளாயிருக்கின்றார். ஒரு பேர் ஆன்மீக அதிர்வு அவருக்கு அங்கேயும் கிடைத்திருக்கிறது. காஷி விஸ்வநாதர் ஆலயத்திலே பேரொளி அனுபவம் என்றால் சாரநாத்திலே ஒரு பெரிய ஒரு ஆன்மீக அதிர்வு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. இதையெல்லாம் விடுத்து பட்ட படிப்புகள் படிக்க வாழ்க்கைக்குள் நுழைகின்றார். பட்ட படிப்புகள் பலகாலம் படித்து பணியில் சேர்ந்தாலும் ஒரு ஹெட்மாஸ்டர் என்கின்ற பணி வரை செல்கின்றார். உள்ளம் தெய்வ நாட்டத்தால் உணர்ந்தது குருவின் தேவையினை. இந்த பாலகாண்டம் குருவை தேடுகின்ற அந்த நிகழ்வோடு நிறைவு பெறும். எனவே பல படித்து பட்டம் படித்து பணியில் சேர்ந்தாலும் உள்ளம் ஒரு தெய்வ நாட்டத்தால் ஒரு குருவை தேட பகவான் தெற்கு நோக்கி வருகின்றார். அந்த அளவில் பாலகாண்டம் நிறைவு பெறுகிறது. எனவே அந்த பாலகாண்ட மொத்த வரலாற்றையும் இந்த பாடல் அழகாக எடுத்துச் சொல்கிறது. இந்த பாடலை உங்களுக்கு வழங்குவதற்காக வருகின்றார் திருமதி செல்லம்மா சங்கர் அவர்கள். யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், जय गुरु राया. योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार,
योगीराम सूरत कुमार जय गुरु राया. அன்பும் அருளும் ஓருருவாய் அழகிய குழந்தை பிறந்ததம்மா. கங்கை அலைகள் தாலாட்ட தெய்வ குழந்தை வளர்ந்ததம்மா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. அன்னை தந்தை அமுதூட்ட கங்கை கரையில் நிகழ்ந்ததம்மா. காசியின் அருகில் பேரொளியாய் காசினி சிறக்க வளர்ந்ததம்மா. அன்னைக்கு உதவ கிணத்தினிலே அந்தொரு நாளில் நீரிரைக்க வந்தது பறவை வனப்போடு, தந்தது அனுபவம் குழந்தைக்கு. தவியாய் தவித்த குழந்தை செல்வம் தனியாய் பறந்தது காசிக்கு. பேரொளி சோழும் பெரும் சாந்தி பெற்றது ஆலய கருவறையில். யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. சுற்றி திரிந்தது காசியிலே சுடரும் நெருப்பாய் தானாகி. சாரணா சோவி அருகினிலே தன்னை இழந்து நின்றதுவே. பட்ட படிப்புகள் பல காலும் படித்து பணியில் சேர்ந்தாலும் உள்ளம் தெய்வ நாட்டத்தால் உணர்ந்தது குருவின் தேவையினை. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா.